உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான சம்பவம் கடந்த 20ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நடந்தேறியது. 1939ஆம் ஆண்டு தொடக்கம் 1945ஆம் ஆண்டு வரை நடந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் அடோல்ஃப் ஹிட்லர் தலைமையிலான நாசிப்படை சுமார் 6 மில்லியன் யூதர்களை கொன்றொழித்த பயங்கரம்தான் அது. 1945ஆம் ஆண்டு யுத்த முடிவில் ஜெர்மன் தோல்வியை தழுவியதோடு ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். பின்னாட்களில் ஹிட்லரோடு சேர்ந்து பணியாற்றிய நாசிப்படையின் உயரதிகாரிகள், ஆலோசனையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்களும் தலைவன் வழியே தன் வழியென தற்கொலை செய்து கொண்டனர். சிலர் எதிரி படைகளிடம் சிறைப்பிடிக்கப்பட்டனர். சிலர் தன் பெயர் முகவரிகளை மாற்றி வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்து கொண்டனர். இவ்வாறு வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்தவர்களை தேடி கண்டுபிடித்து வேட்டையாடும் நோக்கில் எஞ்சியிருந்த யூதர்களால் நாக்மின் எனும் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. நாக்மின் என்பதற்கு பழிவாங்குபவன் என்பது பொருள். இன்றைய உலகில் தலை சிறந்த உளவு பிரிவாக பார்க்கப்படும் மொசாட்டினுடைய ஆரம்பமும் இந்த நாக்மின்கள் தான் எனலாம். நாக்மின்கள் தங்கள் வேட்டையை ஆரம்பித்து நடாத்தி கொண்டிருந்த காலப்பகுதியிலேயே இஸ்ரேலின் தேசமும் உருவாகுவதற்கான பணிகள் நிறைவடைந்திருந்தது. இப்படியாய் தேடுதல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்க 1954ஆம் ஆண்டு ஹிட்லருக்கு அடுத்து மிக பெரும் விரோதியாய் யூதர்களினால் பார்க்கப்பட்ட அடோல்ஃப் ஐக்மென் உயிரோடு இருக்கிறார் என்ற உளவு தகவல் வந்து சேர்ந்தது. யார் இந்த அடோல்ஃப் ஐக்மென்? ஜெர்மனிலே 1906ஆம் ஆண்டு பிறந்த ஐக்மென் சிறு வயதிலேயே ஆஸ்திரியாவிற்கு குடியேறினார். ஏதோ ஒரு துறையில் சாதித்து விட வேண்டும் என்று கனவு கண்ட ஐக்மெனுக்கு கல்வியும் தொழில் முயற்சியும் எட்டாய்க்கனியாய் மாறி போனது. வாழ்வியல் தோல்வி என்று தன்னைத்தானே ஐக்மென் நொந்து கொண்டிருந்த காலத்தில்தான் ஹிட்லரின் நாமம் ஐரோப்பா எங்கும் ஒலிக்க ஆரம்பித்தது. ஹிட்லர் ஹீரோவா வில்லனா என்று மக்கள் அனுமானிக்க முடியாத கட்டத்தில் இருக்க ஹிட்லரின் பேச்சும் சித்தாந்தமும் ஐக்மெனை வளைத்து போட்டது. Du, meine Arbeit für richtig hältst, ob du glaubst, dass ich fleißig gewesen bin, dass ich gearbeitet habe, dass ich mich in diesem Jahr für dich eingesetzt habe, dass ich anständig meine Zeit verwendet habe im Dienste meines Volkes. Gib du jetzt deine Stimme ab. Wenn ja, dann tritt für mich ein, so wie ich für dich eingetreten bin. கூடவே அந்நேரத்தில் நாசிப்படைக்கு ஆட்சேர்ப்பு நடந்து கொண்டிருந்ததால் ஐக்மெனும் நாசிப்படையிலேயே இணைந்து கொண்டார். குறித்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளிலே உள்ள யூதர்களை வெளியேற்றும்படி நாசிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அப்படையிலேயே ஐக்மெனுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் யூதர்கள் எவரும் கொல்லப்படவில்லை. மாறாக ஐரோப்பாவிலிருந்து ஹிட்லரின் கண்களில் படாமல் வேறெங்கேனும் சென்று விடுங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்திலேயே ஐக்மென் தன் நிஜ முகத்தை காட்டினார். வெளியேற்றப்படும் யூதர்கள் எங்கோ ஒரு தேசத்திலே போய் குடியேறுவார்கள் என்றும் அந்த தேசத்தையும் எதிர்காலத்தில் ஹிட்லர் ஆக்கிரமித்தால் மீண்டும் இவர்களை வெளியேற்ற வரும் என்பதால் யூதர்களை மொத்தமாக கொன்றளித்து விடுவது என்ற யோசனையை முன்வைத்தார். இந்த ஆலோசனைக்கு இறுதி தீர்வு ஃபைனல் சொல்யூஷன் என்றும் பெயர் சூட்டப்பட்டிருந்தது. இந்த ஆலோசனை ஹிட்லரின் காதுகளுக்கு சென்றடைந்ததுடன் அவருக்கும் இது பிடித்து போனது. ஐக்மெனை அழைத்த ஹிட்லர் இத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பையும் அவருக்கே வழங்கி வைத்தார். இதன் பின்னர் ஐக்மெனின் கரங்களே பல மில்லியன் யூதர்களின் மரண சாசனத்தை எழுதியது. ஆரம்பத்தில் யூதர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவ்வாறு ஒவ்வொருவராய் சுட்டுக் கொள்வது சிரமம் என்பதாலும் நீண்ட காலத்தை எடுக்கும் என்பதாலும் கொத்து கொத்தாய் அழிக்கும் முடிவிற்கு வந்தார் ஐக்மென். இதன் பின்னரே யூதர்கள் கால்நடைகளை போன்று ரயில் பெட்டிகளில் அடைக்கப்பட்டு வதை முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கொடூரமாக கொலை செய்யும் முறையும் அங்கிருந்துதான் அறிமுகமானது. பல லட்சம் யூதர்கள் ரயில் பெட்டிகளிலேயே நெருக்குண்டு இறந்தனர். எஞ்சிய யூதர்கள்
வெந்நீர் தொட்டிகளில் அமழ்த்தப்பட்டு, விசவாயு அறைகளில் அடைக்கப்பட்டு, நெருப்பு குவியல்களில் கிடத்தப்பட்டு, பசி பட்டினியால் வாடவிடப்பட்டு என்று வெவ்வேறு முறைகளில் கொல்லப்பட்டனர். இவர்களுக்கான ரயில் நேரங்களை திட்டமிடல், முகாம்களை தெரிவு செய்தல், வேலைகளுக்காய் ஆட்களை பிரித்தல், எப்போது கொல்வது, எப்படி கொல்வது என்று சகல விதிகளையும் அடால்ஃப் ஐக்மேனே தன் கரம் கொண்டு எழுதினார். இப்படி கொடூரனாய் களம் கண்ட ஐக்மேன் பின் நாட்களில் ஆர்ஜென்டினாவில் சாதாரண 8 மணி நேர அலுவலக அதிகாரியாய் வேலை செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 15 வருடங்களாய் தலைமறைவாய் சுதந்திரமாய் நடமாடிய ஐக்மேன் தன் மகனினுடைய ஒருதலை காதலொன்றினால் மொசாடின் பார்வைக்குள் சிக்கிக் கொண்டார். இவர் மொசாடின் பார்வைக்குள் எப்படி சிக்கினார்? மொசாட் எப்படி இவரை இஸ்ரேலுக்கு நாடு கடத்தியது? அவர் இஸ்ரேலிய நீதிமன்றத்திலே கூறிய வாக்கு மூலம் உலகத்திற்கே ஒரு முக்கிய பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. அந்த வாக்கு மூலம் வார்த்தைகளும் என்ன? அவருக்கு இஸ்ரேலிய நீதிமன்றம் வழங்கிய தண்டனை என்ன என்று சுவாரஸ்யமான மேலதிக தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.